வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்கத் தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கோயிற் கோபுரம். கோயிற் கோபுரத்தில் என்ன அறிவியல் தத்துவம் அமைந்திருக்கிறது? கோபுரத்தின் உச்சியில் 50 கலசங்கள் இருக்கின்றன. இவைகள் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கொடுக்கின்றன. மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை கொண்டது விறகு. இதனால் விறகு அதிகமாக இக்கலசங்களில் கொட்டப்படுகின்றன. இதனை விட நெல், உப்பு, கேழ்வரகு, தினை, சோளம், சலமை, எள் என்பனவும் நிரப்பப்படுகின்றன. 12 வருடங்களுக்கு ஒருமுறை கலசங்கள் குடமுழுக்கு செய்யப்படுகின்றன. காரணம், 12 வருடங்களுக்கு பிறகு ஈர்க்கும் சக்தி செயலிழந்து விடும் என்பதாகும். குடமுழுக்கின் போது தானியங்கள், உலோகங்கள் மாற்றம் செய்யப்படுகின்றன. பெருமழையின் போது தானியங்கள் எல்லாம் அழிந்துவிட்டால் உயரத்தில் இருக்கும் இந்த கலசத்தின் தானியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இடிதாங்கி என்று சொல்லப்படும் ஏத்தும் கோபுரத்தின் உச்சியில் உண்டு. மின்னல் இடிமுழக்கம் ஏற்படும் போது கோபுரத்தின் உயரத்தை பொறுத்தே மக்கள் காப்பாற்றப்படுகின்றனர். கோயிலை சுற்றி நாலாபுறமும் 75,000 சதுர மீட்டரில் மக்கள் காப்பாற்றப்படுகிறார் என்பது நம்பிக்கை. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.